வணக்கம் நண்பர்களே, இது டிவி டெக் தம் சேனல். நாம் இன்றைக்கி எல்இடி டிவி சர்வீஸுக்கு மிகவும் பயனுள்ள 2 சாதனங்களை பற்றி பார்ப்போம். அதாவது டிசி கன்வெர்ட்ரு. அதில் ஒன்று பூஸ்ட் கன்வெர்ட்ரு, அதாவது ஸ்டெப் அப்பு. அடுத்தது பக் கன்வெர்ட்ரு, அதாவது ஸ்டெப் டவுனு. இதில் இது ஸ்டெப் அப். இந்த கன்வெர்ட்ரு ஸ்டெப் அப் பூஸ்ட் கன்வெர்ட்ரு. இன்புட் மைனஸு, இன்புட் ப்ளஸ்ஸு, அவுட்புட் ப்ளஸ்ஸு, அவுட்புட் மைனஸு. நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். இன்புட்டில் 220 35 வோல்ட்டு கெப்பாசிட்டர் போட்டிருக்கு. அவுட்புட்டில் 100 MFT 50 வோல்ட்டு. அப்போ குறைஞ்ச வோல்ட்டு கொடுத்து கூடிய வோல்ட்டு எடுக்கிறது. இதில் இன்புட்டில் 100 MFT 50 வோல்ட்டு கிடக்கு. அவுட்புட்டில் 220 35 வோல்ட்டு கிடக்கு. இதில் கூடிய வோல்ட்டு கொடுத்து குறைஞ்ச வோல்ட் எடுக்குது, லோ வோல்டேஜ். அது எப்படின்னு பார்ப்போம். XL 6009 XL 6009E ரெகுலேட்டர் ஐசி இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது டிசி ஸ்டெப் அப் பூஸ்ட்டு. இதோட அவுட்புட் 4 ஆம்பியர் கரண்ட்டு நமக்கு கிடைக்கும். அதனால் ஹெவி லோடு எடுக்கக்கூடிய எல்இடி பேக் லைட் போர்டுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். இதில் இன்புட்டு 3.6 to 36 வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் மேக்ஸிமம் 44 வோல்ட்டு. அவுட்புட்டு கரண்ட் 4 ஆம்பியர். இதில் இன்புட்டு 5 வோல்ட் கொடுத்தா அவுட்புட்டில் 5 வோல்ட்டு to 44 வோல்ட் வரைக்கும் கிடைக்கும். இன்புட்டில் 12 வோல்ட் கொடுத்தா அவுட்புட்டில் 12 வோல்ட் to 44 வோல்ட்டு கிடைக்கும். இன்புட்டில் 24 வோல்ட் கொடுத்தாலும் அவுட்புட்டில் 24 வோல்ட் to 44 வோல்ட் கிடைக்கும். இதை இப்போ நமக்கு ஒரு மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 12 வோல்ட் அடாப்டரை கனெக்ட் பண்ணுவோம். 12 வோல்ட் அடாப்டரு. மைனஸ் ப்ளஸ்ஸு. அடுத்து நமக்கு இந்த மல்டிமீட்டர் ப்ராப்பில் அவுட்புட்டை கனெக்ட் பண்ணுவோம். மல்டிமீட்டரை 200 வோல்ட் ரேஞ்சில் மல்டிமீட்டர் வச்சுருக்குண்டு. 200 வோல்ட்டு டிசி அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுவோம். ப்ளஸ்ஸு மைனஸ். மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 12 வோல்ட்டு சப்ளை கொடுப்போம். இன்புட்லேயும் 12 வோல்ட்டு, அவுட்புட்லேயும் 12 வோல்ட்டு வருது. இப்போ நமக்கு இனி ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரீசெட் மல்டி டன் பொட்டன்ஷியல் மீட்டர். இது வேல்யூ ரொம்ப அக்யூட்டாக இருக்கும். அது கொண்டாக்கும் இந்த ப்ரீசெட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேல்யூ ஆக வோல்டேஜ் கூடிக்கொண்டே வரும். மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். $30 வோல்ட்.
மேக்ஸிமம் வோல்ட்டு 44 வோல்ட்டு, 44 வோல்ட்டு மேக்ஸிமம். இன்புட் வந்து 12 வோல்ட் கொடுத்துருக்கோம், அவுட்புட்டு 44 வோல்ட்டு. இப்போ இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டரை வச்சு நமக்கு ஒரு எல்இடி பேக் லைட்டு டிரைவர் போர்டு டபுள் காயில் வரக்கூடிய ஹெவி டியூட்டி போர்டுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு பார்ப்போம். இந்த போர்டு வந்து 19 வோல்ட்டு டு 45 வோல்ட் வரைக்கும் இந்த போர்டு கொடுக்கலாம். சில டைப் எல்இடி பேனல் வோல்ட்டு ஆம்பியர் கூடுதலாக இருக்கும் எல்இடி. அப்போ இதே போல் சிறிய டைப்பு போர்டு பேக்லைட் போர்டு ஃபிட் பண்ண முடியாது. அதனால் ஹெவி டியூட்டி போர்டாகவும் ஃபிட் பண்ணணும். தான் இருக்குது ஹெவி டியூட்டி போர்டு. இதுக்கு 19 வோல்ட்லேருந்து 45 வோல்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம். இது ஆம்பியரும் வோல்டேஜும் கூடுதல் கிடைக்கும். அப்போ அந்த எல்இடி க்ளோ ஆகும், பேக்லைட் ஒர்க் ஆகும். இதுக்கு எப்படி வோல்ட் கொடுத்து பார்ப்போம். இப்போ இந்த பேக்கில் இந்த நம்ம பூஸ்ட் போர்டு ஒரு 25 வோல்ட் ஆகும். மைனஸ் ப்ளஸ். இப்போ எல்இடியை கனெக்ட் பண்ணியாச்சு. ஒன்று ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஆச்சு. நமக்கு இன்புட்டு 12 வோல்ட் கொடுத்தா அவுட்புட்டு 25 வோல்ட் எடுத்துருக்கோம். இந்த பேக்லைட்டு டிரைவர் போர்டுக்கு வந்து நம்ம டிசி வோல்ட் மாத்திரம் கொடுத்தா எல்இடி க்ளோ ஆகாது. அதனால தான் நமக்கு இதுக்கு ஒரு 5 வோல்ட்டு, அட்ஜஸ்ட்டுக்கு ஒரு 3 சம்திங் வோல்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இதை பற்றி இந்த எல்இடி டிரைவர் போர்டு அடுத்த வீடியோவில் நமக்கு பார்ப்போம். இது கொடுத்தாலே எல்இடி இது பேக்லைட் ஆனும் அட்ஜஸ்ட்டும் கொடுத்தாலே இந்த எல்இடி க்ளோ ஆகும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நமக்கு பார்க்கலாம். இனி வந்து பக் பூஸ்டர் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டரை பற்றி பார்ப்போம். இது வந்து ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டரு. இன்புட்டு மைனஸ்ஸு, இன்புட்டு ப்ளஸ்ஸு. இது வந்து டிசி ஸ்டெப் டவுன் வோல்டேஜ் ரெகுலேட்டரு. இன்புட் வந்து 3 வோல்ட் டு 40 வோல்ட், அவுட்புட்டு டிசி 1.2 35 வோல்ட்டு. அவுட்புட் கரண்ட் வந்து 3 ஆம்பியர். இதில் வந்து எல்எம் 25966 ஐசி மற்ற ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து நம்ம ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டருங்கிறனால இன்புட் 5 வோல்ட் கொடுத்தா அவுட்புட் 1.2 4.5 வோல்ட்டு. 4.5லேருந்து குறைஞ்சி 1 லாஸ்ட் குறைவான 1.2 வோல்ட் வரைக்கும் வரும். இன்புட்டில் 12 வோல்ட் கொடுத்தா 1.2 11 வோல்ட்டு. இன்புட்டில் 24 வோல்ட் கொடுத்தா 1.2 23 வோல்ட்டு. நம்ம என்ன வோல்ட்டு கொடுக்கோமோ அதுலேருந்து குறைஞ்சி 1.2 வரைக்கும் வோல்ட்டு நமக்கு எடுக்கலாம். இப்போ வந்து 12 வோல்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மீட்டரில் ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். 12 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கோம். அவுட்புட்டில் வந்து 11.1 11.2 வோல்ட் வருது. மேக்ஸிமம் 11.2. இனி நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சி பார்ப்போம். 11.2 9.8 சம்திங் 7 சம்திங் குறைஞ்சி வருது. ஒன் பாயிண்ட் டூ வோல்ட்டு.
இது வந்து ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டருங்கிறனால நம்ம என்ன வோல்ட் கொடுக்கமோ அதில் இருந்து குறைஞ்சி 1.2 கடைசியாக 1.2 வரைக்கும் வரும். இப்போ 12 வோல்ட் கொடுத்தா 12 வோல்ட்லேருந்து குறைஞ்சி 1.2 வரும். 24 கொடுத்தா 24 வோல்ட்லேருந்து அப்படியே 23, 22 அப்படி குறைஞ்சி 1.2 வரும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் வந்து எங்கே கூடுதலாக யூஸ் ஆகுதுன்னா, நம்மளை பொறுத்த அளவில் இந்த எல்இடி மதர் போர்டு இதிலெல்லாம் 1.2, 1.5, 1.8 இதே மாதிரி லோ வோல்டேஜ் தேவைப்படும், ஆம்பியரும் கூடுதல் தேவைப்படும். அப்போ இந்த டைப்பு கன்வெர்ட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மேலும் வேறு எந்த வகை எலக்ட்ரானிக்ஸ் போர்டுக்கும் நமக்கு யூஸ் பண்ணலாம். சிலப்போ போர்டில் வந்து 24 வோல்ட் இருக்கும், நமக்கு தேவை 3 வோல்ட் தேவைப்படும், ஆம்பியரும் தேவைப்படும். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு இந்த மாதிரி ஸ்டெப் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். நம்ம சாதா டைப்பு இது ரெகுலேட்டர் போட்டால் இப்போ 7805, 7808 அதே மாதிரி ரெகுலேட்டர்லாம் போட்டாச்சுன்னா அது வாட்ஸ் கூடுதல் எடுக்கும், ஓவர் ஹீட்டாகவும் அது அடித்து போச்சு. இது வந்து இந்த ரெகுலேட்டர் ஐசி உள்ள மாஸ்பெட் இருக்கிறதுனால ஹெவி ஆம்பியரும் கிடைக்கும், சூடும் குறைவாக தான் இருக்கும். நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோ உடனே பார்ப்போம்.